வெல்கம் டு மைமேக்ஸ் டிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிப்பேர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்க்குறோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ளூடூத் நெக்பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போட் ஆடியோவோடது. ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து 2 ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகலை. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகி கட் ஆயிருச்சு. இன்னொன்று ஆக்சுவலாக விட்டு விட்டு கேட்கும். நமக்கு அந்த ஒயர் ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆயிருந்தது உள்ள அப்படின்னா இன்டர்னல் ஃபெயிலியர் ஆகும். நம்ம கேட்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திரும்பினா கேட்கும், அந்த மாதிரி. ஸோ அதை நம்மளே எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் என்னென்னா, இது இப்போ நம்ம வாங்குகிற மேஜர் ஆஃப் பிராண்ட் நெக் பேண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது வாட்டர் வந்து ஸ்ப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ப்ரூஃப் ஆகும். ஸோ இது வந்து சேம் அதே க்ரைட்டீரியாவில் வர ஒரு கேஜெட் தான். பட் ஆனால் நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இதில் எந்த ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்கான ஒரு சீலிங் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 2-3 பிராண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். தென் அதை விட இது ஒன்றும் ஈஸியாகவும் இருக்குது. ஜஸ்ட் அதெல்லாம் நான் வந்து ப்ளோயர் போட்டு ஹீட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது ஜஸ்ட் நெயில் வச்சு நைஃப் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே வந்துடுது. ஸோ ஓப்பன் பண்ணினவோ ஈஸியாக இருக்குது. பட் ப்ராடக்டோட குவாலிட்டியாக பார்த்தா ரொம்ப போராக இருக்குது. ஸோ இது எல்லாமே ரீபிராண்டட் ப்ராடக்ட்னால அப்படி தான் இருக்கும். ஸோ பேட்ரி பாருங்கள், இது ஒரு 12 to 13 hours பேக்கப் வரக்கூடிய ஒரு பேட்ரி தான். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது ஃபங்க்ஷனாக இப்போ ஃபெயிலியர் ஆகிருக்கே ஒழிய எனக்கு மற்றபடி ஒரு 1 year ஆக்சுவலாக இது வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இப்போ வந்து என்னோடய ஃபிசிக்கல் டேமேஜ் மூலமாக 2மே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஓகே, பட் பிரித்து பார்த்தா தெரியுது போர் குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. அது நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை, சைனீஸ் பிராண்ட் தானே. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த சிங்கிளாக சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஸ்பீக்கர், அதை தனியாக கழட்டலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த சிங்கிள் ஹெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட வெறும் சிங்கிள் ஸ்பீக்கராக வந்து ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணேன். அதையும் வச்சு உருண்டு பறந்து நசுக்கி ஒயர் உள்ள டேமேஜ் ஆகி அது இப்போ நமக்கு கட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இது வரத்துக்குள்ளே இதை ரெடி பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நானும் என் பிரதரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிரிச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே எந்த ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்கான எந்த ஒரு ரப்பர் ப்ரூஃபிங்குமே இல்லை. ஈஸியாக கழட்டியாச்சு வெறும் நகத்தை யூஸ் பண்ணியே. தென் ஸ்பீக்கருமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பாண்டிங்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஷேக்கபிளாக தான் இருக்குது. ஜஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டேமேஜுமே ஆகிருக்கு. அதாவது அந்த ஸ்பீக்கரோட காயிலுக்கும் அந்த சிப்புக்கும் வர அந்த இடத்துல வர காப்பரும் கட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த காயில், ரொம்ப மைனராக இருக்கும். ஸோ இதில் இருக்க இந்த 2 கேபிள் தான் வந்து நமக்கு கட் ஆயிருச்சு. ஸோ இது ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஏன்னா அந்த காப்பர்லேருந்து நம்ம ஒரு லீடை எடுத்து வைக்கிறோம், ரொம்ப மைன்யூட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்து ஜாயின் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம பொருள் நம்ம வாங்கியாச்சு, தூக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஆனால் யூஸ் பண்ணுவோம், எல்லாம் சேர்த்துச்சுன்னு போட்டுற வேண்டியதான். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம கேபிள் வர்றது, ரைட் சைடில் வர அந்த க்ளூ பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர். ஸோ இப்போ அந்த க்ளூ பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தென் ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த க்ளூ எதுக்காகனா ஒரு சேஃப்டிக்காக தான், ஜஸ்ட் இந்த கேபிள் கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப மைக்ரோவாக இருக்கும். நான் அந்த கேபிளும் உங்களுக்கு ஜஸ்ட்டு கேமராவில் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை இப்போ நான் சுரண்டிக்கிறேன். சேஃப்டியாக சுரண்டணும், ஏன்னா அந்த சிப்புக்கு எதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் நமக்கு நெக்ஸ்ட்டு அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அதில் இருக்க சர்க்கியூட் வந்து நமக்கு முக்கியம். ஸோ கொஞ்சம் சேஃபாகவே சுரண்டிக்கிறேன். ஸோ இப்போ சுரண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த காப்பர் காட்டுறோம் பாருங்கள், ரொம்ப மைனராக இருக்கும். ஸோ இந்த மைன்யூட் காப்பரை ரொம்ப ப்ரிசிஷனாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை ஒர்க் பண்ணணும், இந்த சேஃப்டியாகவும் ஒர்க் பண்ணணும். ஸோ என்கிட்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன டிப் இல்லை, சால்டர் டிப்பு. என்கிட்ட இருக்கிற டிப்பை வச்சு நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணுறேன். பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ சால்டர் ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி சால்டர் லெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு சால்டர் ஆகிடும். ஸோ இப்போ 2 காப்பர் வரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்பீக்கரு ஆக்சுவலாக ரெடி. அந்த ஸ்பீக்கர் காயிலும் அதோட சர்க்கியூட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கரை அந்த ஒயர் கூட ஜாயின் பண்ணி மெயினில் நம்ம மெயின் போர்டு கூட அட்டாச் பண்ணணும். ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜு வந்து டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ ப்ளஸ் இன்டர்னல் டேமேஜு, எக்ஸ்டர்னலாக ஃபிசிக்கலாக வர கேபிள்லேயுமே டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ அந்த கேபிள் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம மடக்கி மடக்கி யூஸ் பண்ண அந்த கார்னர் பாயிண்டில் மேக்ஸிமம் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கேபிளை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கேபிளை கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது வந்து இந்த காப்பர் கேபிள் தான், பட் ஆனால் அது மேலே வந்து ஒரு கோட்டிங் இருக்கும். ஸோ இந்த சிப்பில் தான் வந்து அது ஜாயின் ஆகுது. ஸோ கேபிளை பெஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். பட் இந்த கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைனர் காப்பர் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோட்டிங் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சால்டர் ஆகாது. ஸோ ஜஸ்ட் அந்த கோட்டிங் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதை ஃபயர் பண்ணி அதை வந்து ஜஸ்ட் அதை பர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை பர்ன் பண்ணுறது ஜஸ்ட் அந்த கோட்டிங் போகிறதுக்காக தான். அதை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஒயரும் வந்து ஜஸ்ட் அப்படியே மெல்ட் ஆகிடும். ஏன்னா ரொம்ப மைனியூட்டான காப்பர் தான். ஜஸ்ட் அதை வச்சுட்டு அந்த கோட்டிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து சால்டர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் அதை தனியாக அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சின்ன போர்டு கூட அதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் தான். ஏன்னா சின்ன போர்டு, நம்மக்கிட்ட சாலிட் டிப் சின்னது இல்லை. ஸோ இப்போ இருக்கிறத வச்சு நம்ம ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதோட பாடியிலே அதை நான் ஒட்டிடுறேன். ஜஸ்ட் டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்டுறேன் ஒரு சேஃப்டிக்கு. ஸோ அதை ஒட்டிட்டு பேட்ரி அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ விசிபிலிட்டிக்காக உங்களுக்கு அதை எப்படி ஒட்டியிருக்குன்றதுக்காக பாருங்கள். அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ இதை அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணதுக்கப்புறம் தான் அது தெரியும் அது என்ன ஃபால்ட்டுன்னு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்னல் கேபிளும் ஃபால்ட்டாக இருந்து ப்ளஸ் வந்து ஸ்பீக்கருமே ப்ராப்ளம். சாங் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. ஸோ சாங்ஸ் ப்ளே ஆகுது. பட் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காப்பர் ஆக்சுவலாக அவங்க ஒரு லீடு வச்சுருப்பாங்கல்ல, அதை தாண்டி நம்ம வந்து ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால சவுண்டோட குவாலிட்டி வந்து லைட்டாக கொஞ்சம் குறையும். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.